வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயால ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வதக்கி அரைக்க வேண்டியதுல என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பாருங்க, எண்ணெய் காஞ்சிருது. வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி வந்து 1/2 இன்ச்சு, பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு. ஒரே நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஒரு வெங்காயம் எடுத்தா 2 தக்காளி கரெக்டா இருக்கும் கிரேவிக்கு. நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதோடய சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருவோம். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் சீரகம், இது கூடவே வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. இந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து வதங்கியாச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அந்த விழுதை சேர்த்துருவோம். சேர்ந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வதங்கணும். அரைச்ச விழுது சேர்த்தேன். கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதை பாருங்க. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சோயா மட்டும் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருக்கேன். இப்போ இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கலாம். சோயா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பிறகு நம்ம அரைச்ச விழுது சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ தனியா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல ஒரு டீஸ்பூன் தனியா பொடி. இது கூடவே வந்து தயிர் வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்க்குறேன். நான் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடுவோம். நான் வெந்நீர் தான் சேர்க்குறேன். ஒரு கொதி விடுவோம். கொஞ்சமா வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சோயாவையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கசூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். நாம இதையும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். இதுவும் சேர்ந்து 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம். நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த சமயத்தில் உப்பு போட்டிருக்கோம். அது தவிர வந்து சோயா சங்க்ஸ் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ 2 உப்பு சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ நம்மளுடைய சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுது. பாருங்க, கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி இது கூட போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி வந்து நீங்கள் சாதத்தில் சும்மா நார்மலாக ரைஸ் இருந்ததுன்னா அதில் பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஜீரா ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.